வீட்டு தோட்டத்தில் என்ன மாதிரியான சாத்துக்குடி ரகங்கள் பயிரிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க கொய்யா மரம் வைப்பாங்க, மாமரம், மாதுளை, சப்போட்டா இந்த மாதிரி மரத்தை தான் வைப்பாங்க. சாத்துக்குடி வந்து யாரும் அதிகமாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாத்துக்குடி வந்து ரொம்ப முக்கியமான பழங்கள் ஒன்று. காய்ச்சல் இருக்கும்போது சாப்பிடக்கூடிய பழங்கள் சாத்துக்குடி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டுக்கு 1, 2 சாத்துக்குடி மரங்களை அதை வச்சுருங்க. மக்கள் சாத்துக்குடி வைக்காத காரணம், முன்னையெல்லாம் கொழுமிச்சங்காயை வந்து சாத்துக்குடின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதை கொண்டு போய் வச்சு வளர்த்துனீங்கன்னா காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொழுமிச்சங்காயிலே இனிப்பான ரகமெல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து சாத்துக்குடி வந்து யாரும் வைக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். இப்போல்லாம் இனிப்பான சாத்துக்குடி ரகங்கள் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி வச்சிங்கன்னா கடையில் வாங்குகிற சாத்துக்குடி கூடவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கொழுமிச்ச மரம். இது காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாத்தே இருக்குது. ஜூஸ் போடாமல் அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரகம் கொழும்புச்சிலே வந்துருச்சு. அதனால் சாத்துக்குடி வைக்கிறதுக்கு வந்து யாரும் தயங்க வேண்டாம். புளிக்கும் அப்படின்னு யாரும் தயங்க வேண்டாம். இதுக்கு வந்து தண்ணி வசதி அதிகம் தேவையில்லை, பராமரிப்பு அதிகம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து வீட்டு யூஸ்க்கான காய்கள் வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே பறிச்சுக்கலாம். சாத்துக்குடியில் இருக்கிற 3 முக்கியமான ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்குறது பாரியோன் சாத்துக்குடி ரகம். இந்த ரகம் வந்து எல்லா வகையான மண் தன்மையிலையும் வளரக்கூடியது. தோல் வந்து மெலிசாக இருக்குது, சைஸ் வந்து பெரிய சைஸாக வரும், பழச்சாறு வந்து அதிகமாக இருக்குது. இதை முக்கியமாக ஜூஸ் போட பயன்படுத்துவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து சுவை நல்லாயிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் அனைத்து தட்பவெப்ப நிலையிலையும் வந்து வளரக்கூடியது, எல்லா மண்ணிலையும் வளரக்கூடியது. ரெண்டாவது பார்க்குற ரகம் ரங்கபூரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆந்திராவில் வந்து அதிகம் விளையும். இது வந்து சார் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து விளைச்சல் வந்து அதிகம் தரும், சைஸ் வந்து பெருசாக வரும். இது எல்லா வகையான மண் தட்பவெப்புக்கு வளர்னு சொல்லுவாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த ரகத்தை வந்து அதிகமாக பயிரிட்டு வர்றாங்க. இந்த ரக செடியை வந்து நீங்கள் ட்ரிம்மிங் பண்ணி வளர்த்துனீங்கன்னா மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்தலாம். சின்ன செடியிலே காய் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வியட்நாம் ரக சாத்துக்குடி. இதே வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரகம். பர்சனலாக நான் வந்து இதை விற்கிறதுக்கு விரும்புவேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த செடி தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து காய் வந்து பெரிய சைஸாக வரும், ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிற வியட்நாம் ரக சாத்துக்குடி. இது வந்து நான் சென்னையில் கிரீன்லேண்ட் நர்சரியில் வாங்கினேன். இது ரேட்டு வந்து 300 350 போட்டாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. கீழே 2 கிளைகள் வந்திருக்கு. தண்டு பகுதி பெருசாக இருக்குது, இங்கே தான் ஒட்டு கட்டியிருக்காங்க. இந்த ரகத்தை வந்து நான் பர்சனலாக ரொம்ப விரும்பி இதே வீட்டில் வளர்த்தணுக்காக இந்த வியட்நாம் ரக சாத்துக்குடி எடுத்தேன். இது இலை பாருங்க நல்லா பெருசாக அகலமாக வரும். மற்ற ரகங்கள் பாருங்கள் இலை வந்து இது மற்ற சாதா சாத்துக்குடி. இது வந்து இலையோட சைஸ் வந்து சிறுசாக இருக்குது. வியட்நாம் சாத்துக்குடி வந்து தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வரும். ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு சுவை நல்லாயிருக்கு, காய் பெரிய சைஸாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ஒருத்தங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப இதை கொண்டு போனாவே பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. வீட்டில் ஒரு செடி மட்டும் வைக்கணும் முடிவுன்னா கண்டிப்பாக இந்த வியட்நாம் ரக சாத்துக்குடி வாங்கி வைங்க. 2 செடி 3 செடி வைக்கிறோன்னு விருப்பப்படுறவங்க 3 ரகத்துலேயும் ஒவ்வொன்று வாங்கி வைங்க. பர்சனலாக என்னோடய விருப்பம் வந்து வியட்நாம் சாத்துக்குடி தான். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.